லைஃப் கத்த இதுக்காக தெரிந்து கொள்ள ஏதோ ஒரு நோக்கம், ஏதோ ஒரு திட்டம், ஏதோ ஒரு சித்தம் இருக்கு. என்ன ஆண்டவரே எனக்கு தெரியலப்பா, எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. நான் தான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன். தாவீது அவன் படுத்திருக்கான் வீட்டுல, சொல்றான் தாவீது நாத்தான்வேல் வர்றாரு வீட்டுக்கு, சொல்றாரு ஆண்டவர் தெரிந்து கொண்டாரு, எல்லாம் எனக்கு கொடுத்திருக்காரு ஆண்டவர், நான் ஏதோ ஆண்டவருக்கு செய்யணும் ஆசைப்படுறேன். என்ன செய்யணும் ஆசைப்பட்டு செய்யன்றார். நான் ஆலயம் கட்டணும்ன்றான். வந்து கட்டுங்க, கர்த்தர் உன்னோடு இருப்பாரு. அதே போலதான் ஆண்டவர் உங்களையும் என்ன, ஏதோ நீங்க சர்ச்சுக்கு வரீங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறீங்க, வீட்டுக்கு போறீங்க, வேலைக்கு போறீங்க, சாப்பிடுறீங்க, இதுக்காக இல்ல கர்த்தர் தெரிந்து கொண்டது. ஏதோ ஒரு நோக்கத்துக்காய் கர்த்தர் நம்ம தெரிந்து கொண்டாரு. அதை செய்வதற்கு நம்ம இடம் கொடுக்க மாட்டேன்றோம். அதுதான் அதான் ஆண்டவர் கேட்கிறேன், ஆண்டவர் எதுக்காக தெரிந்து கொண்டீங்கப்பா எங்கன்னு? எதுக்காக டெய்லி வந்து வீட்டுக்கு போய் சபைக்கு வர்றதுக்கா? இதுக்காக இல்ல ஆண்டவரே, இன்னை கொண்டு என்ன நீங்க செய்ய சித்தமா இருக்கீங்க செய்யுங்கப்பா என்ன வந்து. இதுதான் ஒவ்வொரு மைண்ட்ல வரணும் வந்து. அல்லேலூயா.